ஆமினா சமையல் நம்ம சமையல்ல இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோழிக்கறி குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். செட்டிநாடு டேஸ்ட் சுவையில் பார்த்தீங்கன்னா கோழிக்கறி குழம்பு குக்கரில் மிகவும் சுவையாக எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த கோழி குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கோழிக்கறியில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சிருக்கு பாருங்கள். சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் கோழி குழம்பு குக்கரில் எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கோழி குழம்பு பண்ணுறதுக்கு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூழ்நிலை இதில் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வரமல்லியே லேசாக வறுத்துருக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா வரமல்லியை வறுத்துட்டேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு எடுத்துருக்கேன். மிளகு பார்த்தீங்கன்னா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 8 வரமிளகா எடுத்துருக்கேன். வரமிளகா வறுபட்டுறதுமே இது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு லேசாக வறுபட்டுறதுலே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சோம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுறதுமே இதில் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் பெரிய பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம் சேர்த்துருக்கேன். இது லேசாக வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. இதில் வந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகுமே இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பீஸாக 3 பீஸ் பட்டை சேர்த்துருக்கேன். பட்டை பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுமே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா முக்கால் அளவுக்கு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ சிக்கன் கறியை பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க. நான் இப்போ எடுத்துருக்க அளவில் பார்த்திங்கன்னா 3/4 கிலோவுக்கு தான் எடுத்திருக்கேன். சிக்கன் கறி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற மசாலா பொடிகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு மசாலா பொடிகளை நல்லா சிக்கன் கறியோட சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்தது ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம். சிக்கன் கறியில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சிருக்கு பாருங்கள். சிக்கன் கோழி குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தோடலாம் சைடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்திங்கன்னா சிக்கன் கறி வாங்கினா இதை போல் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.